தம்பி பிரகாஷ் அவர்கள் சின்ன வயசில் இருந்த திமுகவில் இணைந்து மக்களுக்காக பணியாற்றுபவர். அவருடைய தந்தை 1977 ஆண்டு முதல் கிளை செயலாளராக பணியாற்றியவர். அப்பாவை மாதிரிய பையனும் அரசியல் ஆர்வம் கொண்டவர். என்னோட தலைமையிலேயே ஈரோடு திமுக இளைஞரணியின் அமைப்பாளராக பணியாற்றியவர் இவர். இப்போது மாநில துணை செயலாளராக தம்பி உதயநிதிக்கு துணையாக நிற்கிறார். இவர் ஈரோட்டு மக்களுக்கு துணையாக நிற்க, நாடாளுமன்றத்தில் பணியாற்ற பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர். இந்த முறை அதைவிடவும் கூடுதலான வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். மகளிர், குழந்தைகள் மற்றும் சமூக மேம்பாடுகளில் அக்கறை கொண்ட அவரை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் அனுப்ப கரூர் மக்கள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் பிறந்தது சேந்தமங்கலம், வாழ்வது நாமக்கல், திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு. 3 சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர். மக்களோட மக்களாக இருந்து சமூக சேவை செய்யும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். இங்க கூடியிருக்கக்கூடிய உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ மேடையில் இருக்கிற 3 வேட்பாளர்களும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை தர முடிவு செஞ்சுட்டாங்க என்பது தெரியுது. வெற்றி பெற வைக்க தயாரா? சத்தம் கேட்கல. வெற்றி பெற வைக்க தயாரா? 3 பேர் உட்காருங்க. சீட்டு கிடைச்சிருச்சு, உட்காருங்க. இந்த கூட்டத்தை இவ்வளவு எழுச்சியோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு ஈரோட்டு செயல் வீரர் முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும், முக்கியமா இங்கே வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். கடந்த 2021 ஆண்டு அதிமுக எனும் 2 கால ஆட்சியை சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்த ஆட்சியை, தொழில் வளர்ச்சியை பாழ்படுத்திய ஆட்சியை, தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை அகற்றி என் மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட கொடுத்தீங்க. ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய திராவிட மாடல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கு. வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா
ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நற்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலை அலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன் கிடைக்கிற மாதிரியான நல்லாட்சியை வழங்கி வரும். உங்களுக்கு தெரியும், நான் ஆய்வுகளுக்கு அடிக்கடி தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறவன். அப்படி ஒரு ஆய்வில் சேலத்தில் பொதுமக்களை சிலரை சந்திச்சு நம்ம அரசோட திட்டங்கள் எப்படி செயல்படுது, ஏதாச்சும் குறை இருக்கா, இல்ல இந்த திட்டங்களை செம்மைப்படுத்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு கேட்டேன். அதுல ஒரு மகளிர் சொன்ன கருத்தை என்னால மறக்க முடியாது. ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க, ஐயா என்னுடைய கணவர் பெயிண்டர் வேலை செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, என்னோட கணவருக்கு பெயிண்டிங் வேலை தொடர்ந்து இருக்காது, சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடும், நானும் வீட்டு வேலைக்கு போறேன், 3வது படிக்கிறா, என் குழந்தைக்கு காலையில சாப்பாடு கொடுக்க முடியல, வேலை செய்யறப்போ இதே நினைச்சு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன். இப்போ அந்த கஷ்டம் இல்லை. நீங்க கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால காலையில என் குழந்தை பள்ளிக்கு போய் நல்ல சுவையா சாப்பிடுறான். அது மட்டுமல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய் பெரிய உதவி. எங்க செலவு போக மீதிய என்னுடைய பெண் குழந்தை பேர்ல பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் தொடங்கி சேமிக்க தொடங்கிட்டேன். மற்றவங்களுக்கு வேணும்னா அது வெறும் 1000 ரூபாயாக இருக்கலாம். ஆனா எனக்கு என் குழந்தையோட எதிர்காலத்திற்கான பணம், என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு பணமும் கொடுக்கிற நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த தாய்மார் மனசிலிருந்து வந்த வார்த்தை. இது போதாதா நமக்கு? இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்க 1,15,00,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமா வாங்குகிற 1000 ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற தாய் வீட்டு சீர்னு உரிமையோடவும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் இலவசமா பயணம் செய்ய விடியல் பயண திட்டம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போகுது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம்னு நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை பெருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கணும்னு முழு முயற்சியோடு செயல்பட்டு வர்றது நம்ம திராவிட மாடல் ஆட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழிற்சாலைகள் அமையணும், வளர்ச்சிங்கிறது சீரானதா அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கணும் என்பதுதான் திமுக அரசோட நோக்கம். நமக்கு மிகப்பெரிய இலக்கு இருக்கு.
1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எட்ட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அந்த இலக்கை அடைய முதலீடுகளை பெற புதிய தொழிற்சாலைகளை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 6 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை பெற்று 14,54,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமாக வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்துக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் மக்கள் நல திட்டங்களை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை குறை சொல்றாங்க. அது குறைகளாக இருந்தா நிச்சயம் சரி பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது வைத்திருச்சல்ல அவதூறு செய்யறாங்க. திமுக திட்டங்களை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு பயனடைகிற தமிழ்நாட்டு மக்களையே குறை சொல்றாரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் மட்டுமா, பாஜக என்ன சொல்றாங்க? மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையையும் வெள்ள நிவாரண தொகையையும் பிச்சைன்னு கேவலப்படுத்தியும் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி தராம முட்டுக்கட்ட போடுற கட்சி பாஜக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.